இறைவனால் எழுதப்பட்ட சிலருடைய வாழ்க்கை பயணம் கரடுமுரடாகவும் வலி மிகுந்ததாகவும் இருக்கலாம். மேலும் நீ நினைத்தது நினைத்த நேரத்தில் உனக்கு கிடைக்காமலும் போகலாம். ஆனால் அதன் பின்னணியில் இறைவன் நமக்காக வைத்திருக்கும் நல்ல விஷயங்களை நீ அறிந்தால் உனக்கு நடந்து கொண்டிருப்பதை எண்ணி அதிகம் நன்றி செலுத்துவாய் இறைவனுக்கு. ஒருவன் அவனுடைய சக்திக்கு உட்பட்டுதான் சோதிக்கப்படுவான். எனவே சோதனைகள் ஏற்படும் காலங்களில் மனம் துவண்டு மங்கி போகாதே. துயில் கொண்டு வீரமாக எழுந்து போராடு. எதுவுமே நிரந்தரமல்ல இந்த வாழ்க்கையில். சில காலங்கள் கடந்தால் மாற்றம் தானாக வரும். இதுவும் கடந்து போகக்கூடியதே என எண்ணு. இரவு பகல் எப்படி மாறி மாறி வருமோ அது போலத்தான் இன்ப துன்பமும். இன்பமான நிலையில் இறைவனை மறந்து ஆடிவிட்டு துன்பம் வரும்போது மட்டும் ஏன் படைத்தவனை குறை கூறி புலம்புகிறாய்? என் நிலையிலும் பேலன்ஸ்டாக வாழ பழகிக்கொள். உன்னை யாராலுமே வீழ்த்த முடியாது. உன் பலத்தை நீ அறிந்தால். உனக்கான சந்தர்ப்பம் வருவரை காத்திரு. வந்தவுடன் தயங்காமல் முயற்சி செய். நீ பலவீனமானவன் அல்ல. உனக்குள் புதைந்திருக்கும் திறமைகளை நீ அறியாதவரை உன் பலம் என்னவென்று நீயே அறிந்திருக்க வாய்ப்பில்லை. நீ யார் என்பதை முதலில் உன்னிடம் தேடு. பின்பு உன்னை வீழ்த்த எந்த ஒரு தோல்வியாலும் முடியாது. தோல்வியை நண்பனாக பார். நிறைய பாடங்கள் கற்றுக் கொடுக்கும். தோல்வியே சிறந்த நண்பன் என்பதை நீ உணர்வாய். கண்ணீரும் வலிகளும் தோல்வியும் வாழ்க்கையல்ல, வாழ்க்கையின் சில அத்தியாயங்களே. என்னுடைய வாழ்க்கையும் சில வழிகளை கடந்து வந்த பின்புதான் இன்று வலிமை அடைந்துள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். எனவே இறைவனை நம்பு. நிச்சயம் அவன் உன்னை கைவிட மாட்டான். நீ படுதோல்வி அடைந்து பள்ளத்தாக்கில் விழும் கடைசி நிமிடம் கூட நம்பிக்கையை இழந்து விடாதே. நிச்சயம் நாம் அறியாத புறத்திலிருந்து இறைவன் உதவி உன்னை வந்தடையும். நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் இழந்து விடாதே. வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத்தி வஇன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷிஈன். மேலும் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள். எனினும் நிச்சயமாக இது உள்ளச்சமுடையோர்கன்றி மற்றவர்களுக்கு பெரும் பாரமாகவே இருக்கும்.